வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா அவங்க வீட்ல லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பரபரப்பா வர்ற கமலா, ராதிகா மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க, எதை பத்தின்னு கேக்குறாங்க ராதிகா. ஊருக்கு போறத பத்தின்னு கமலா சொல்ல, ஊருக்கா அப்படின்னு ராதிகா புரியாம கேக்குறாங்க. ஏய், அவரு ஊருக்கு போறாருடி. அவரு அம்மா பையன் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து குடும்பமா குலதெய்வம் கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவரோட குலதெய்வம் கோவில் திருநெல்வேலி பக்கம்ல இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ராதிகா கேட்க, அங்கதான் இருக்கு, அங்கதான் போறாங்களாம். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுமா. எதிர்த்த தெருவுல இருக்க உன்னை வந்து பாக்குறதுக்கு அவரால முடியல. மயுவை பார்த்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல கூட முடியல. ஆனா அவர் பொண்ணோட காலேஜுக்கு போவாராம். குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போவாரு. அடே அப்பா, நான் கூட எல்லாரும் சேர்ந்து அவரை மயக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லடி. மாப்பிள்ள ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. அவருக்கெல்லாம் நீ ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு கமலா சொல்ல ஃபியூரியஸ் ஆகுற ராதிகா, தெரியுதுல்ல, இவருக்காக தான் நீ என்ன வெயிட் பண்ண சொன்னியா அப்படின்னு கேக்குறவங்க லேப்டாப்ப டக்குன்னு எடுத்து வச்சுட்டு மொபைல கையில எடுக்கிறாங்க. யாருக்கு ஃபோன் பண்றேன்னு கமலா கேட்க, மாப்பிளைக்கா, பண்ணு பண்ணு, நல்ல நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேளு, ஒழுங்கா அவரை திரும்பி வர சொல்லிங்க அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்க. ஹலோ, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸா? வீடு ஷிஃப்ட் பண்ணோம்னு சொன்னேன்ல. ஆமா, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க இன்னைக்கே வந்துருங்க. ஒரு 1 ஹவர்ல வந்துருங்க. வச்சிடுறேன்னு ராதிகா சொல்றாங்க. என்னடி, ஃபோன் பண்ணி மாப்பிளைய வர வைப்பேன்னு பார்த்தா வீடு காலி பண்றவங்கள வர வைக்கிறேன்னு கமலா கேக்குறாங்க. ராதிகா வேகமா எந்திரிக்க மயுவும் கூடவே எந்திரிச்சிடுறாங்க. இனிமே நாம இங்க இருக்கவே வேணாமா? எப்படியும் கோபி இங்க வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல இங்க உட்கார்ந்துகிட்டு அவர் எங்க போறாரு எங்க வர்றாருன்னுலாம் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. அதுல எந்த அர்த்தமும் இல்லங்கறாங்க ராதிகா. ஏய், இன்னும் 2-3 நாள்ல உங்க அண்ணன் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் வீடு காலி பண்றத பத்தி யோசிக்கலாம்ல அப்படின்னு கமலா கேட்க, அண்ணன் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. மாப்பிள்ளை கிட்ட அவன் பேசுவான்ல அப்படின்னு கமலா சொல்றாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் 4-5 தடவை நான் அவர்கிட்ட போய் பேசிட்டேன். அப்பெல்லாம் புரிஞ்சுக்காதவரு இப்ப அண்ணன் பேசணும்னு புரிஞ்சுக்க போறாரா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லடி அப்படின்னு கமலா யோசிச்சுட்டு இருக்க. அவருக்கு என்ன வேணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருமா. இப்ப எனக்கு என்ன வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டும். நான் ஏன் பொண்ணோட நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற ராதிகா. மயு, நீ போய் உன்னோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கிறாங்க. மையவும் புக் எடுத்துட்டு கிளம்ப. டேய் ராதிகா, என்ன ராதிகா அப்படின்னு ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாங்க கமலா. கோபி, செழியன், ஈஸ்வரி, இனியா 4 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. செந்தாழம்பூவில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்துல இருக்க. நைஸ் சாங்ங்கிறாரு கோபி. தேங்க்ஸ் பண்ண பல்ல காட்டிட்டு செடியன் வண்டியை ஓட்டிட்டு இருக்க. எல்லாரும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்லன்னு இனியா சொல்றாங்க. கோவிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம வீட்டு ஆளுங்களை பாரு, ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்யா சொன்ன காரணம் சரிதானேம்மா. அடுத்தவங்க கிட்ட நாம வேலை பாக்குறோம்னா 2-3 நாள் இல்ல ஒரு வாரமே கூட லீவு போடலாம். ஆனா சொந்த பிசினஸ் நடத்தும் போது நம்ம அப்படியெல்லாம் லீவ் போட முடியாதுமா. இது ரெஸ்டாரண்ட் பிசினஸ், மூடிட்டு வர முடியுமா பாக்யாவால? பாக்யா சொன்னது கரெக்ட் தாமா அப்படின்னு கோபி சொல்ல, இப்பெல்லாம் பாக்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட கோபி அப்படின்னு ஈஸ்வரி சந்தோஷமா சொல்ல, தலைவர் வெக்கத்தோட தலையை குனிஞ்சுக்கிறாரு. செழியா, ஏதாவது டீ குடிக்கணும்னா இல்ல உடம்பு டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லு, ரெஸ்ட் எடுத்தே போலாம், ஒன்னும் அவசரம் இல்லங்கிறாரு கோபி. ஷியோர் டாடி அப்படின்னு செழியன் சொல்ல, இங்க பாரு, உனக்கு ஏதாவது டயர்ட் ஆச்சுன்னா சொல்லு, டாடி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ ரிலாக்ஸா இருங்கப்பா, நான் ஓட்டுறேன் பாத்துக்கிறேன்பாங்கிறாரு செழியன். ஷியோர் அப்படின்னு கோபி கேட்க, ஷியோர்ங்கிறாரு செழியனும். ஓகேன்ற கோபி வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க, கோபி உனக்கு வசதியா இருக்குல்லன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நோ ப்ராப்ளமா, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு வெளியே திரும்புற கோபி, ஊருக்கு போறத பத்தி ராதிகா கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு போனை எடுக்கிறாரு. போன் அவரு முன்னாடி வைக்க, டாடி நீங்க செல்ஃபி எல்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு இனியா கேட்க, செல்ஃபி தானே, அதெல்லாம் எடுப்பேன்டா, இதுல என்ன இருக்கு, என்ன விஷயம்னு கேக்குறாரு கோபி. என்னையும் சேர்த்து எடுங்க டாடி, பாட்டி நீங்களும் வாங்கன்னு இனியா சொல்ல, இல்ல இல்ல நான் வரல, நீங்க எடுங்கங்கறாங்க ஈஸ்வரி. வாங்க பாட்டின்னு பேக் சைட்ல இருந்து 2 பேரும் போஸ் கொடுக்க, கோபி இங்க இருந்தே செல்ஃபி எடுக்கிறாரு. எனக்கு அதை அனுப்பி விடுங்க டாடின்னு இனியா சொல்ல, உடனே அனுப்பி விடுறேன்னு அனுப்புறாரு கோபி. வந்துச்சா பாருன்னு கோபி கேட்க, வந்துருச்சு டாடிங்கிறாங்க இனியா. யாருக்கோ வீடியோ கால் பண்ணி வண்டியில போயிட்டு இருக்கேன், வந்ததும் போன் பண்றேன் ஹாய் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாரு கோபி. திங்ஸ் எல்லாம் பேக் ஆகி வந்துட்டு இருக்கு. ராதிகா ஒரு சூட்கேஸோட கொண்டு வந்து வைக்க, மொபைல் ரிங் ஆகுது. எடுக்கிற கமலா, ஏய் ராதிகா, மாப்பிள்ள மெசேஜ் பண்ணிருக்காருடி பாரு, இதோ பாருன்னு நீட்டுறாங்க. வாங்கி பாக்குற ராதிகா கோபி அனுப்புன அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ பாக்குறாங்க. கடுப்பா போன வைக்கிற ராதிகா கிட்ட, என்னடின்னு அவங்க அம்மா கேட்க, அவரு ஊருக்கு போறாராம், அதுதான் மெசேஜ் பண்ணிருக்காருங்கிறாங்க ராதிகா. அவ்வளவுதானான்னு அவங்க அம்மா கேட்க, அவர்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்த, என்ன வெறுப்பேத்த தானே இந்த மெசேஜே பண்ணிருக்காரு, உன் புடவையெல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா அப்படின்னு ராதிகா கேட்க, எடுத்து வச்சுட்டே இருக்கேங்கிறாங்க அவங்க அம்மா. போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு வா அப்படின்னு ராதிகா சொல்ல, ரொம்ப பிடிவாதம் தான் உனக்கு அப்படின்னு கமலா சலிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிடுறாங்க.
பாக்யாவும் ஜெனியும் அவங்க வீட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜெனி ஜூஸ் குடிக்க, பாக்யா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க வர்ற செல்வி, "அக்கா, துணியெல்லாம் மாடியில காய போட்டேன்க்கா" அப்படிங்க. டைனிங் டேபிள்ல காஃபி இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்குறாங்க பாக்யா. நான் காஃபி குடிக்கிறது இருக்கட்டும். நீ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹால்ல உட்கார்ந்துருக்க போல இருக்கு" அப்படின்னு செல்வி கேட்க, "ஆமாண்டி, அம்மா பையன் பாச போராட்டத்துக்கு இடையில நான் இந்த பக்கமே வரல. கிச்சன் ரூம்னு மாறி மாறி இருந்துட்டேன்" அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்க திரும்பி வர்ற வரைக்குமாவது கொஞ்சமாவது நிம்மதியா இருக்காங்கறாங்க செல்வி. "பாத்தியாடி என் நிலைமைய? அடுத்தவங்கள நம்பி இருந்தப்பவும் நிம்மதியா இல்ல, சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறமும் நிம்மதி இல்ல. பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போகட்டும், ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாங்கிட்டு போயிடுறேன்" அப்படின்னு பாக்யா சொல்ல, "வீட்டை வாங்கிட்டு நீ தனியா போய் உட்கார்ந்துக்கிறியா?" அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. "தனியாலாம் வேண்டாம், என்னையும் கூட்டிட்டு போங்க ஆன்ட்டின்னு" ஜெனி சொல்றாங்க. "நீ எதுக்குமா? நீ உன் புருஷன் கூடவே இரு" அப்படின்னு பாக்யா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, "போங்க ஆன்ட்டின்னு" சலிச்சுக்கிறாங்க ஜெனி. "ஏக்கா, நீ போகும்போது இனியா பாப்பாவை கூட்டிட்டு போவ, இனியா பாப்பா சும்மா இருக்காது, என் டாடி வந்தாதான் நானும் வருவேன்னு சொல்லும். அப்புறம் டாடி, செழியன், பாட்டின்னு மொத்தமா எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் இங்க நடக்கிற கதை தானே அங்கேயும் நடக்கும், அதுக்கு எதுக்கு வேற வீட்டுக்கு போகணும்" அப்படின்னு செல்வி சொல்ல, "ஏண்டி, நிம்மதியா ஒரு கற்பனை கூட பண்ண விட மாட்டியா?" அப்படின்னு பாக்யா கேட்க, செல்வி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி, "பாக்யா, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு வர்றாங்க. "வாங்கக்கா, நல்லா இருக்கேன், உட்காருங்கங்கறாங்க." "இருக்கட்டும், ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என் தங்கச்சிக்கு வாடகை வீடு பாக்குறதா சொன்னேன்ல, எதுத்த தெருவுல ஒரு வீடு வாடகைக்கு காலி ஆகுதாமா, அது நல்ல வீடா, வாடகை எவ்வளவுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க" அந்த லேடி. "ஆன்ட்டி அசோசியேஷன் பிரசிடென்ட் தான், அதுக்காக இங்க இருக்க எல்லா வீட்டையும் தெரிஞ்சிருக்குமா என்ன?" "இல்ல ஆன்ட்டி" அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அதானேன்னு பாக்யா யோசிக்க, "அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடுதான், ராதிகா வீடுதாங்கிறாங்க வந்த லேடி. இப்ப காலி பண்ணிட்டு இருக்காங்க. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளவுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல பாக்யா" அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதிர்ச்சியில எந்திரிச்சிடுறாங்க பாக்யா. "என்ன, ராதிகா வீடு காலி பண்றாங்களா?" அப்படின்னு பாக்யா கேட்க, "ஆமா, உனக்கு தெரியாதா? வண்டி எல்லாம் வந்து நிக்குது, பொருள் எல்லாம் ஏத்துறாங்க. கோபி அண்ணன் இங்க வந்ததுனாலதான் ராதிகா வீட்டை காலி பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. உண்மையா பாக்யா?" அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. "அப்ப நீங்க உங்க தங்கச்சிக்கு வீடு கேட்க வரல, புரணி பேச வந்தீங்களாக்கும் அங்க இருந்து" அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்கவே, பாக்யா விடுவிடுன்னு வெளியே போறாங்க. ஜெனி பின்னாடியே போக, அக்கான்னு கூப்பிட்டுட்டு செல்வியும் போறாங்க. 3 பேரையும் வெளியே வர, வீட்டுக்கு வந்த லேடியும் வர்றாங்க. வெளியே நின்னு பாக்க, வண்டியில பொருளை ஏத்திட்டு இருக்காங்க. "நிஜமாவே உனக்கு தெரியாதா பாக்யான்னு" அந்த லேடி கேட்க, "ஏங்க போங்க, போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, சும்மா வந்துருவீங்க ஊன்னா" அப்படின்னு செல்வி கடுப்பா அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யா எட்டி பார்த்துட்டு இருக்க, "ஆன்ட்டி, நிஜமாவே அவங்க வீட்டை காலி பண்றாங்களா?" அப்படின்னு ஜெனி கேட்க, மொபைல் எடுக்குறாங்க பாக்யா. "யாருக்குக்கா ஃபோன் பண்ண போற?" அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க, பாக்யா ராதிகாவுக்கு கூப்பிடுறாங்க. ராதிகா ஃபோன் எடுத்து ஆன் பண்ண அடுத்த செகண்டே, "நான் பாக்யா பேசுறேங்க" அப்படின்னு சொல்ல, "தெரியுது, சொல்லுங்கங்கறாங்க ராதிகா. "நீங்க வீடு காலி பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சிம்பிளா ராதிகா பதில் சொல்ல, "ஏங்க, நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?" அப்படின்னு தவிப்போட பாக்யா கேக்குறாங்க. "எதுக்கு?" அப்படின்னு ராதிகா கேட்க, "உங்கள பாக்குறதுக்காக தான்" அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு ராதிகா மறுத்துடுறாங்க. "ஒரே ஒரு தடவை நான் உங்கள பார்த்து பேசணுங்க, ப்ளீஸுங்க, நான் வரட்டுமா?" அப்படின்னு பாக்யா கேட்க, "நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்க பார்க்குக்கு வாங்க, அங்க பேசிக்கலாங்கிறாங்க" ராதிகா. சரி சரி, நான் வந்துடுறேன்னு போன வைக்கிற பாக்யா, "இரு வந்துடுறேன்னு" ஜெனி கிட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. "அக்கா, எங்க போற?" அப்படின்னு செல்வி கேட்க, "பார்க்குக்கு போய் ராதிகா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு பாக்யா ஆன்சர் பண்றாங்க. "ஆன்ட்டி, நீங்க எதுக்கு அவங்கள போய் பார்த்து பேசணும்?" அப்படின்னு ஜெனி கேட்க, "நான் பேசிட்டு வந்துடுறேன் ஜெனி, இருன்னு" சொல்லிட்டு பாக்யா விடுவிடுன்னு நடக்கிறாங்க. ஜெனியும் செல்வியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாக்யா பார்க்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வர்ற ராதிகாவை பார்த்து, "எதுக்கு இப்படி வேக வேகமா வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்க?" அப்படின்னு பாக்யா கேட்க, "இனியும் நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவர் வீட்டுக்கு எதிரிலேயே இருக்கணும்னு சொல்லிதான் அவர் இந்த வீட்டை பார்த்தாரு. அப்பவே நான் வரமாட்டேன், இவ்வளவு பக்கத்துல இருந்தா செட் ஆகாதுன்னு நான் சொல்லி இருக்கணும். அப்ப அமைதியா விட்டது ஏன் தப்புதான். இப்ப பாருங்க, எதிர்த்த தெருவுல இருந்த அவர் வீட்டுக்கு அவர் போயிட்டாரு, நான் இப்ப தனியா இருக்கேன்" அப்படின்னு ராதிகா சொல்ல, "எல்லாமே டெம்பரவரி தான்" அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "எதை சொல்றீங்க? அவரு இப்பவும் என் ஹஸ்பண்ட் தான் தெரியாம இருக்கதா, இல்ல அவரை பார்க்க கூட முடியாம இருக்கிறதா?" அப்படின்னு ராதிகா கேட்க, "எல்லாத்தையும் தான் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியானதும் உங்க வீட்டுக்கு வந்துருவாரு" அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "அவரு வருவாரா இல்லையான்னு வாசல திறந்து வச்சிடலாம், என்னால காத்துட்டு இருக்க முடியாது பாக்யா. நான் வீடு காலி பண்ணிட்டு போறேன்னு தெரிஞ்சா உங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்க மட்டும் ஏன் பதறீங்க?" அப்படின்னு ராதிகா கேட்க, "நான் டைவர்ஸ் பண்ண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட நான் இப்ப பேச வரல. எனக்கு ஒரு காலத்துல ராதிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் பேச வந்திருக்கேன். பதட்டம் வரதானே செய்யும்.
இப்பல்லாம் உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. உங்கள பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல எனக்குமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க ராதிகா. எல்லாமே சரியாயிடும். அவரு கண்டிப்பா வருவாரு. நான் போய் வீட்ல பேசுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல எனக்காக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாருங்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஐயையோ, நீங்க அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. எனக்குமே அவர் வீட்ல இருக்கிறது பிடிக்கல. அவரு அம்மா, பசங்க எல்லாருமா சேர்ந்து எமோஷனலா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அவருக்குமே அங்க இருக்கிறது தான் புடிச்சிருக்குங்க. அத வாய் விட்டு சொல்லவும் செஞ்சுட்டாரு. அவரு அங்கேயே இருக்கட்டும். நான் கிளம்புறேங்கிறாங்க ராதிகா. கிளம்புறேன்னா எனக்கு புரியல. இதோ பாருங்க, நடந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த பெரிய முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு பாக்யா பதறாங்க. கோபிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் எனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. மயுவோட அப்பா பண்ண டார்ச்சர், அவரு வாங்கி வச்ச கடன்னு சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எப்பவாவது சரியாயிடுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா கோபியோட விஷயம் அப்படியே நேர்மாறா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறது, உங்க வீட்டுக்கு வர்றது, அவரு திரும்பி வருவாரா மாட்டாரான்னு தெரியாமலேயே நான் உட்கார்ந்து இருக்கிறது, இது எல்லாமே அப்படியே தொடர்கதையா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். பழைய ராதிகா, உங்க ஃப்ரெண்டு ராதிகாவை நினைச்சு நீங்க பதட்டப்பட்டதா சொன்னீங்கல்ல, நிஜமாவே உங்களால இன்னும் என்ன அப்படி பார்க்க முடியுதா அப்படின்னு ராதிகா கேட்க, இப்போன்னு இல்ல, எப்பவுமே முடியும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. சரி, இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா நீங்க மட்டும் என் கூட சண்டை போட்டதே இல்ல, என்ன வெறுத்ததும் இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, அது என்னால எப்பவுமே முடியாதுங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நானும் உங்க கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா ஒரு காலமும் நான் உங்கள வெறுத்தது இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, அது தெரியும் அப்படிங்கிறாங்க பாக்யா. ஏன் விஷயத்துல நீங்க மாறலன்னாலும் ஆரம்பத்துல நான் பார்த்த பாக்யா இப்ப இல்ல. மத்த விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, மாறிட்டேன்ல. இப்ப கொஞ்சம் பிரைட்டா, ஸ்மார்ட்டா ஆயிட்டேன்ல. உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறதையே நான் நம்பினேன். வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு முடிவெடுத்தேன். நடந்த பிரச்சனைய வச்சு நீங்க ரொம்ப குழம்பி இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. நான் என்னென்ன ஃபேஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் தைரியமான, போல்டான ஒரு ஆளுன்னு என்னையே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்லன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில திரும்பவும் தோத்து போயிட்டேன் பாக்யா. நான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்த ஆளோட லிஸ்ட்ல கடைசி பிரையாரிட்டில கூட இல்லன்னு இப்பதான் எனக்கு புரியுது. திரும்ப திரும்ப தோத்து தோத்து ஒரு விளையாட்ட விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டுல இருந்தே ஒதுங்கிடலான்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க எதுவும் சொல்லாதீங்க பாக்யா. இனிமே நாம 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. முடிஞ்சா கொஞ்ச நேரம் கூட இருங்க, அது போதும் அப்படின்னு ராதிகா சொல்ல பாக்யாவும் ராதிகாவும் அதிர்ச்சியோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, பேக்கிங் வேலை எல்லாம் பேலன்ஸ் இருக்கு, நான் ரெடி பண்ணணும், கிளம்புறேன். அப்புறம் தேங்க்ஸ் என்ன பார்த்து பேசணும்னு சொன்னதுக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல, ராதிகா, நீங்க எடுத்த முடிவு இன்னொரு தடவை கூட யோசிக்கலாம்ல அப்படின்னு பாக்யா பரிதாபமா கேட்க, ஒன்னும் சொல்லாம ராதிகா அங்க இருந்து கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் ஆகுது. ஈஸ்வரி, கோபி, செழியன், இனியா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் இனியா, வீடு நல்லா இருக்குல்லன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இப்போ ஒரு லேடி உள்ளர வர, கௌசல்யா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. அத்தை, குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்களான்னு அவங்க கேட்க, ரெடி ஆயிட்டோங்கிறாங்க ஈஸ்வரி. சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சாப்பாடெல்லாம் ஏமா எடுத்துட்டு வந்த? ரொம்ப நன்றிங்கிறாங்க ஈஸ்வரி. பரவாயில்ல அத்தை, இதுல என்ன இருக்கு? சரி, எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அப்படிங்கிறாரு கோபி. ரொம்ப நல்லா இருக்கோம் கௌசல்யா, நீ எப்படி இருக்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் அத்தை, பாக்யா அக்கா வரலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இல்லம்மா அவ வரலங்கிறாங்க ஈஸ்வரி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வருவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு கௌசல்யா சொல்ல, அவளுக்கு அங்க நிறைய வேலை, அதனாலதான் வர முடியல. நம்ம சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எல்லாரும் வந்திருக்காங்க அத்தை. சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கோவில்ல பார்க்கலாம் அப்படின்னு கௌசல்யா சொல்ல, சரிம்மா, சரி சரி அப்படின்னு ஈஸ்வரி தலையாட்டுறாங்க. இனியா, ரொம்ப நல்லா வளர்ந்துட்ட, சரி வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா கிளம்பிடுறாங்க. கிராமத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க கோபி, யாருமா இதுன்னு கேட்க, நம்ம சொந்தக்கார பொண்ணு கல்யாணி இருக்கால அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, கல்யாணியா, அது யாருமா அப்படின்னு கோபி கேக்குறாரு. அதான்டா நம்ம செண்பகத்தோட பொண்ணு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, செண்பகம்னா யாருமா அப்படின்னு பழைய குறும்போட கோபி கேட்க, ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. அப்பா, எனக்கு தான் யாரையும் தெரியாது, உங்களுக்குமே தெரியாதான்னு செழியன் கேட்க, சத்தியமா தெரியாதுடா அப்படின்னு கோபி சொல்ல, செழியன், இனியா 2 பேரும் சிரிக்கிறாங்க. அடிக்கடி ஊருக்கு வந்தாதானே சொந்த பந்தம் எல்லாம் தெரியும். நாளைக்கு கோவிலுக்கு போறோம்ல, எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். என்னடா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மாவோட முகத்தை தடவி நெட்டி முறிக்கிறாரு கோபி. அழகா இருக்கீங்க, ஒரு 10 வயசு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்கிறாரு கோபி. மத்தவங்க எல்லாம் சிரிக்க, கார் ஊருக்குள்ள வர வர பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுடா, உங்க அப்பா இல்லாம இந்த ஊருக்கு வர்றது நான் இதுதான் முதல் தடவை அப்படிங்கிற ஈஸ்வரி நாசூக்கா கண்ணை தொடச்சுக்கிட்டு,
இப்ப மாதிரி இல்லப்பா அந்த காலம். கல்யாணமான 2வது மாசமே வீட்ல விசேஷம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணமாகி 5, 6 மாசம் வரைக்கும் குழந்தையே இல்ல. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தையே பொறக்காதுன்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திடீர்னு தான் ஒரு நாள் என் மாமியார் சொன்னாங்க, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு. நானும் உங்க அப்பாவும் இங்க வந்தோம். மனசார வேண்டிக்கிட்டோம். அடுத்த 9வது மாசமே நீ பொறந்த. இப்பவும் உன்ன என் கையில வாங்குனது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ரொம்பவே நெகிழ்ந்து போய் அம்மாவ பாத்துட்டு இருக்காரு கோபி. அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் மனசுல நான் சாமிய தான் நினைப்பேன். உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்ததுக்கும், நீ என்கிட்ட திரும்பி வந்ததுக்கும், எல்லாத்துக்கும் அந்த சாமி தான்ப்பா காரணம். அப்படின்னு ஈஸ்வரி பெருமூச்சு விட எல்லாருமே நெகிழ்ந்து போய் அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கேரியரை திறக்கிற ஈஸ்வரி, அடடா! கோபி, இங்க நைட்டு சாப்பாடு தான்டா கிடைக்கும். நீ சப்பாத்தி இல்ல சாப்பிடுவ? ஐயோ! நான் மறந்தே போயிட்டேன் சொல்றதுக்குன்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லம்மா. என்ன இருக்கோ அத சாப்பிடுவோம்மா. போதும்னு கோபி சொல்ல, இனி அந்த பிளேட் எடுங்கறாங்க ஈஸ்வரி. பாட்டி, பாட்டி ஒரு நிமிஷம். சாப்பாட்ட நீங்களே உருண்டை புடிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்க கூடாதான்னு இனியா கேட்க, ஆமா பாட்டி நீங்க உருண்டை புடிச்சு குடுங்கன்னு செழியன் சொல்றாரு. ஆ ஓகே ஓகேங்கிறாரு கோபியும். உருண்டை பிடிச்சு குடுங்கம்மா எல்லாருக்கும்னு கோபி சொல்ல, சரிப்பா அப்படிங்கிற ஈஸ்வரி ஒரே பிளேட்ல சாப்பாட போட்டு அதுல குழம்பு பொரியல்லாம் வச்சு பிசைய ஆரம்பிக்கிறாங்க. இத வீடியோ எடுக்கறாங்க இனியா. இங்க வான்னு கோபிய கூப்பிட அவரு கைய நீட்டுறாரு. டேய் பக்கத்துல வா, வாய திறப்பான்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க ஈஸ்வரி. அடுத்து இனியாவுக்கு, அடுத்து செழியனுக்குன்னு ஒருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இனியா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவுல ஈஸ்வரி இந்த அம்மாவை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக கூடாதுன்னு கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு கோபி சொல்ல, சத்தியம் பண்ணுன்னு கைய நீட்டுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரியோட கையில பிடிக்கிற கோபி, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, கோபியோட கைய பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு கண்ல கண்ணீரோட கோபிய பாக்குறாங்க ஈஸ்வரி. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.